வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். 2026 வருஷம் ஜனவரி மாதத்திற்கான பலன்கள். எனது அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது உலங்கணிந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டில் எல்லா வளமும் பெற்று எல்லா நன்மைகளையும் பெற்று எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட நீங்களும் உங்கள் குடும்பம் எல்லாம் சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு ஆரம்பிக்கிறேன். விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தை பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய், சுக்கிரன், புதன், சூரியன் எல்லாரும் 2ஆம் வீட்டில் இருக்காங்க. 2னா தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், சுபங்களை பற்றி தான் பேசுகிறது. அப்போ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிக சிறப்பான அரிய வாய்ப்புகள் ஏற்படும். நார்மலாக நம்ம இருக்கிற ஒரு இதில் பணப்புழக்கம் நம்ம எதிர்பார்த்தோம்னா இந்த பணப்புழக்கத்தை நல்லா வரும். இதில் தொழில் சம்மந்தமாக இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத தனவரவுகள் உண்டாகும். மனசில் ரொம்ப ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள். நீங்கள் பேசுகிற பேச்சுக்களை மற்றவர்கள் கேட்பதோடு மட்டும் இல்லாமல் அதை ஒரு உதாரணமாக கூட எடுத்துக்கொள்ளலாம். அந்த மாதிரியான ஒரு தன்மையை பற்றி பேசுகிறது இந்த ஜனவரி மாத தொடக்கம். நிறைய குட் விஷஸ். ஏன்னா இதெல்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுறார் யார்? குரு. நேராக பார்க்குறார். அப்போ இந்த 4 கிரகங்களும் மிகுந்த பலத்தை அடைகிறது குரு பார்வையால். அப்போ 2ஆம் இடம் மிக வலுவாக இருக்கிறது. புதுசாக தொழில் தொடங்கணுமா? தொடங்க முடியும். எப்பேற்பட்ட விஷயங்கள்லேயும் இந்த பாலிடிக்ஸில் பார்த்திங்கன்னா டிப்ளமேசி சொல்லுவோம். அதாவது டிப்ளமேட்டிக் அப்படின்றது ஒன்று இருக்குது. இந்த டிப்ளமேட்டிக் இது என்னென்னா ஒரு கஷ்டமான விஷயத்தை கூட சுகர் கோட்டடாக சொல்லுவாங்க. அதுதான் டிப்ளமேசி சொல்கிறது. இது கைவந்த கலையை போல் நீங்கள் செய்வீர்கள். ரொம்ப ஒரு மனுஷனுடைய ஒரு மோசமான ஒரு தன்மையை, ஒரு நிலையை கூட அழகாக எடுத்து சொல்லி கன்வின்சிங்காக செயல்பட முடியும். சில நேரங்களில் சில ஹெச்ஆர் ஃபீல்டில் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு 10-20 எம்ப்ளாயீஸை வெளியில் அனுப்பணும். ஆனால் அந்த திறமையான ஹெச்ஆர் என்ன பண்ணுவாங்க, உட்காந்து வச்சு பேசும்போது உங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் நான் ஹெல்ப் பண்ணுறேன். இப்போ இதுலேருந்து நீங்கள் வெளில போகிறீங்கன்னா மிகப்பெரிய ஃப்யூச்சர் உங்களுக்கு தேடி வரப்போகிறது. அதனால் இப்போ நடக்கிறத நினைக்காதீங்க, பின்னால் பெரிய விஷயங்கள் நடக்கும் உங்களுக்கு. அதுக்கு நான் சப்போர்ட்டிவாக இருக்கேன். இப்படியெல்லாம் பேசுவாங்க. பேசி அவன் வெளியில் போகும்போது அவன் ஒரு விஷயத்தை இழந்தது போல் தோணாது. ஒரு பெரிய விஷயத்தை பெறப்போகிறோம் என்ற சந்தோஷத்தோடு வெளில போவான். அது அந்த பேசுபவருடைய திறமை. அதுபோல் திறமையான பேச்சுக்கள் எப்போ வெளிப்படும்? இந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தால் ஏற்படும். அடுத்து 13ஆம் தேதி சுக்கிரன் 3ஆம் வீட்டுக்குள்ளே போகிறார். தொடர்ந்து 14ஆம் தேதி சூரியன் மகரத்துக்குள்ளே போகிறார். அதுக்கப்புறம் 15 செவ்வாய் மகரத்துக்குள்ளே போகிறார். 16 புதன் மகரத்துக்குள்ளே போகிறார். சரி, வரிசையாக அந்த 4 கிரகமும் மகரத்துக்குள்ளே போயிடுச்சா? இது 3ஆம் வீடாக வருகிறது. ஆனால் 3ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் ரொம்ப முக்கியம். என்ன முக்கியம்? ரிஸ்க்குங்கிறது இந்த வடிவேல் சொல்கிற மாதிரி ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி எனக்கு பாரு. அதுபோல் ரிஸ்கெல்லாம் அலட்சியமாக எடுவீங்க, தைரியமாக செயல்படுவீங்க. அதான் சொல்லுவான், துணிந்தவனுக்கு சமுத்திரம் முழங்கால் மட்டம் அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுவாங்க. சமுத்திரமே முழங்கால் அளவு தான் அவனுக்கு. அது போன்ற துணிச்சலை தரக்கூடிய காலம். அப்போ இந்த நேரத்தில் நான் இதை செய்ய போகிறேன், அதை செய்ய போகிறேன், இதை அச்சீவ் பண்ண போகிறேன். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பரிபூர்ண வெற்றி அடையும். அப்போ முயற்சிக்கு வெற்றிங்கிறத புரிஞ்சுங்க. 2வது விஷயம், புதன் சுக்கிரன் இருந்தால் வாக்கினில் இனிமை. அதாவது பெரிய பாடகர்களுக்கு 3ஆம் இடத்தை பார்க்கணும். அந்த இடத்துல அவங்க நல்லா பாடுறாங்கன்னா இந்த மாதிரி கிரகங்கள் அங்கே அமைப்பு இருந்தால் அவங்க பாட்டு ரொம்ப ரம்மியமாக இருக்கும், எல்லோரும் ரசிக்கும்படியாக இருக்கும். அவ்வளோ அழகாக அந்த ஏற்ற இறக்கங்கள்லாம் அமையும். மியூசிஷியன்ஸ் அவங்களுக்கும் அவ்வளோ அழகாக அமையும். க்ரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. தெய்வ அனுகூலம் மிக சிறப்பாக இருக்கிறது. குறுகிய கால பிரயாணங்களை நீங்கள் திட்டமிட்டால் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதோடு மட்டும் இல்லை, மன நிறைவை தரும். இதுக்கெல்லாம் உகந்த காலமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமைகிறது. அப்போ தை மாதத்தில்
இந்த ஜனவரி மாதம் இறுதி வரை பார்த்திங்கன்னா பல சுப நிகழ்ச்சிகள், இன்னும் சொல்லப்போனால் குழந்தை பிறப்பு, திருமணம் போன்ற விஷயங்கள் நிச்சயிக்கப்படுவது, நல்ல விஷயங்களாக சொல்லலாம். எல்லா நல்ல விஷயங்களும் நடப்பதற்கு, அதாவது ஒரு சின்ன ஒரு ட்ரிகர் பண்ணேன்னா அது பெருசாக பரவற போல், அதான் சொல்லுவாங்க ஒரு சிறு தீப்பொறி பெரிய ஃபயர். அதுபோல் உங்களுடைய ஒரு சின்ன முயற்சி தேவை. அந்த முயற்சியால் மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் அதுவே மல்டிப்ளை ஆகும். அப்படிப்பட்ட தன்மையை சொல்கிறது இந்த காலகட்டம் மிக சிறப்பான காலகட்டம்தான். உங்களுடைய முயற்சி என்பது முக்கியம். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam.ravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.